ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அதை பற்றி ஹாப்பியான ஒரு விலாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த நிமிஷம் வரைக்குமே என்னோடய சேனலில் போகிற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அப்படி நடந்ததுன்னா, இது நேற்று எடுத்த விலாக் தான். என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கும் என்னோடய ரிலேட்டிவ் மெம்பருக்கும் நான் யார், என்னோடய கேரக்டர் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னோடய வீடியோ பார்த்து பிடிச்சி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கண்டினியூவாக உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கண்டிப்பாக என்னோடய நன்றியை நான் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1000 ஃபேமிலியை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் என்ன யோசித்தேன்னா, போடுவோம், நம்மளால எந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒன்றும் அதே மாதிரி எனக்கு யாரும் சொல்லியும் தர கிடையாது. ஒன்றா நானாக தேடினேன், நானாக சர்ச் பண்ணேன். வீடியோ எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கணும், எப்படி எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும், சேனலை ப்ராப்பராக எப்படி ஓப்பன் பண்ணணும், இது எல்லாமே நான் யூடியூப்பில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இங்கே சொல்லித்தரத்துக்கு யாருன்ட்டையும் நான் போய் கேட்கவும் இல்லை, யாரும் எனக்கு சொல்லித்தரவும் இல்லை. ஒவ்வொரு விஷயங்களுமே நானாக தேடி தேடி கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக எனக்கு ஹாப்பியாக இருக்குது. 8 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இப்போது எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சி 1000 ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி எனக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல கன்டென்ட்டோட இன்னும் பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுவேன். எப்போவும் எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் உங்கள் எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலில் வீடியோ பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று மார்னிங் எடுத்த விலாக் தான். நேற்று சண்டே நேற்று காலையில் இன்னும் 999 இருந்தது. ஒன்று தான் இல்லை. அது எப்போ வரும்னு தெரியாது. நம்மளுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபர் அப்படியே கண்டினியூவாக அப்படியே ஒரு நாளைக்கு 10, 20 அப்படி வராது. ஒரு நாளைக்கு 1 வரும், ஒரு நாளைக்கு எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு பார்த்தா 10 பேர் புதுசாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால் எப்போ வரும்ன்றதை நம்மளால் யூகிக்கவே முடியாது. நானும் எப்படியும் குறைஞ்சது ஒரு 20, 30 டைம்னாலும் எடுத்து பார்த்துருப்பேன். அந்த 1000 அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும், அதை போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதே நான் கரெக்டாக 333, 444, 555, அதுக்கப்புறம் 666, அப்புறம் 777, 888, 999 சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எடுத்து வச்சுருப்பேன். ஃபைனலாக அந்த 1000 அப்படின்றபோது அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நேற்று ஒரு 10 டயத்துக்கு மேலேனாலும் நான் ஃபோனை ஓப்பன் பண்ண பார்க்கவுமா இருந்தேன். அப்படியே சடனாக அப்படி 1000 அப்படின்னு நின்றுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வீடியோ அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் எடுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் இதை அந்தளவுக்கு பெருசாக என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறது, அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பலன் கொடுக்கறது யாருன்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோக்கு ஒரு உயிரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துட்டா அந்த வீடியோக்கு உயிர் வந்துட்ட மாதிரி, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே நான் எடிட் பண்ணி போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் வாய்ஸ் நல்லா கொடுக்கலாம், இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம், அப்படி எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம சேனலை இன்னும் பெட்டராக கொண்டு போகிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம்
இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நானுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்னை விட இன்னும் நல்லா தெரியும். நீங்கள் நிறையா பேரோட சேனல் பார்ப்பீங்க. நிறையா பேரோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2 விஷயம் ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு தான் வச்சுருந்தேன். ஒன்று என்னதுன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர், ரிலேட்டிவ் மெம்பருக்கு நான் வந்து யாருன்னு தெரியும். சப்போஸ் என்னை தெரியாதம என்னோடய வீடியோ பார்த்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னை பற்றின ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். எப்போயாவது டைம் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக என்னை பற்றின ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு யாருடைய பிறந்த நாள், அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுடையது, உங்கள் குழந்தைங்களுடைய பிறந்த நாள் வந்து இந்த வீக்கில் இல்லை இந்த மந்தில் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலி சார்பாக நம்மக்கிட்ட 1000 ஃபேமிலி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1000 ஃபேமிலி சார்பாக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விஷ் பண்ணலாம். கமெண்ட்டில் வந்து தேதி, அதுக்கப்புறம் நேமோட வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து முன்னாடியில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாள்லே வந்து இது உங்கள் கூட சொல்லணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரட்டும். நம்ம ஒரு 1000 ஃபேமிலியை ரீச் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இதை சொல்லலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என் பர்த்டேவாக இருந்தாலும் சரி, அனிவர்சரி அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து உங்கள் நேமு, அதுக்கப்புறம் டேட்டு, பர்த்டேவா அனிவர்சரியா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலி சார்பாக கண்டிப்பாக நான் விஷ் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று வந்து என்னைய பற்றின ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்தநாள், அனிவர்சரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சண்டே லன்ச் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, சிம்பிளாக வந்து சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஹஸ்பண்டை வந்து மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு டைம் கிடைக்கல. மட்டன் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆடோட ரத்தமும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது கிடைக்கல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரைவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கு பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சு நேற்று வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சை வந்து அப்படியே சிம்பிளாகவே கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் போல் நேற்று வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் நேற்று வந்து அவங்களுக்கு நைட்டு டியூட்டி வந்துடுச்சு. அதுவும் சீக்கிரமாகவே போகிற மாதிரி டியூட்டி வந்திருந்தது. சரி, இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.